Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம பிளிப் சேனல்ல இருந்து ஒரு படத்துடைய ரோஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனல் பக்கம் வந்து. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூட அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியும். பிளிப் அப்படின்னு போட்டு அவங்களோட சூரிய வம்சம், பாபா, அப்புறம் இன்னும் ஒரு பழைய படமுங்க இதெல்லாம், அந்த படத்தோட ரிவ்யூ கேட்குறாங்க. இவங்க போட்டிருக்காங்க போல. அப்போ நான் யோசித்தேன், சூரிய வம்சமா, அதுக்கு இவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்களா, அதுக்கு நாங்கள் ரியாக்ஷன் பண்ணணுமா? அப்படி நிறைய பேர் அதை சூரிய வம்சமும் பாபாவும் எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குது. மற்ற ஒரு 2-3 படம் அதில் வந்திருக்கும் கமெண்ட்ஸில், அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது 2 தான், சூரிய வம்சம் டாப், பாபா செகண்ட், எப்போயும் ஆக்கள் போடுறது. அப்போ நான் யோசிப்பேன், அப்படி என்ன பேசி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த படம் எல்லாருக்கும் தெரியும், இவங்க ரிவ்யூவும் அது பழைய ரிவ்யூ, அதுவும் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு ரியாக்ஷனை பண்ணுங்கன்றாங்கன்னா ஏதோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது எல்ஐகே படத்தோட ரோஸ்ட்டு போட்டுட்டாங்க. நிறையா பேர் வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஹேட்ரிக்கை தொடர்ந்து 4ஆவதான 100 கோடி அவருக்கு வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கனவுல விக்னேஷ் சிவன் மண்ணவாரி போட்டுட்டாருங்கிற மாதிரியும் ஒரு இது வந்தது. அப்போ என்ன 100 கோடி வராதா அப்படின்னு பார்த்தா, பட கம்பெனி சைட்ல இருந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. 50 கோடி வந்துருச்சு, 60 கோடி வந்துருச்சுன்னு ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணுவாங்கல்ல சில கிமிக்ஸ், அதெல்லாம் கூட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. எப்படின்னா, இப்போ எல்லாம் வந்து எங்கள் படம் பிடிக்கலைங்க, நல்லா இல்லைங்கன்னு சொன்னால் வச்சுக்கடா, எங்களுக்கு படம் நல்லா இருக்குது, 100 கோடி வசூல் பண்ணுதுன்னு அந்த அடமெண்ட்டாக இருப்பாங்கல்ல. இப்போ அப்படி தான் இருந்தாகணும், இல்லாட்டி பொழைக்க முடியாது. உண்மையை கூட இல்லை 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 அதெல்லாம் முடியாதுன்னு அப்படி தான் பண்ணி ஆகணும். விக்னேஷ் சிவன் அதை கையில் எடுத்துட்டாரு. இந்த படத்துலேயே ஒரு டயலாக் வரும்ல, ஏய் நெகட்டிவாக ரிவ்யூ போடு அப்போ தான் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அந்த டயலாகை எடுத்து போட்டு இவங்க கீழே நெகட்டிவாக ரிவ்யூ போடு அப்போ தான் ரீச் ஆகும் அப்படின்ட்டு, படம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, அந்த நெகட்டிவே எங்களுக்கு ரீச்சாக தான் இருக்குன்ட்டு நீங்கள் நெகட்டிவாக சொல்லுங்கள், ஆனால் படம் நல்லா தான் இருக்குது, 6 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போஸ்ட்டு வர தொடங்கிடுச்சு. அந்த வரிசையில் பார்த்தா எல்ஐகே படத்துடைய ரோஸ்ட்டு பிளிப் சேனல்லேருந்து பார்க்க போகிறோம். இதில் நிறையா பேர் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு 3 படமாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார்ல, மேனரிசம் நல்லா இருந்தது. 4ஆவது படத்தில் வந்து அதுவே திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு போர் அடிக்குதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இது பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஒரு மிஸ்டேக். ஆனால் அது 4ஆவது படமாக விக்னேஷ் சிவன் படத்தில் வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா, அது விக்னேஷ் சிவனுடைய நேரம். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விக்னேஷ் சிவன் சொல்கிறாரு, நான் ஒரு படம் பண்ணால் மட்டும்தான் 1008 பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்கன்னு. அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் நல்ல படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டிஸ்டர்ப்னா ஒரு மாதிரி இருந்தால் அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க. இவங்களோட ரோஸ்ட் எப்படி இருக்குது என்னங்கிறது பார்ப்போம். ஷார்ட்டாக தான் இருக்குது, ஒரு 12 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தாளாட்டு 700 ரூபாய்க்கு வாங்குங்க. மருதமலை அடிவாரத்தில் 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு போனுங்க. அதே அர்பன் ஸ்கொயருக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன டேபிளை போட்டு தேங்காய் பால் கடைக்கு இந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துட்டு இது காஸ்மிக் ரேஸை புல் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி 700 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். மத்திய கிழக்கு பகுதிகளில் சூழல் நிலவக்கூடிய இந்த வேலையில் வெயில் காலம் வெக்கையாக இருக்கும்போது கசகசன்னு இந்த படத்தை வேற ஏன்டா எடுத்து விடுறீங்க அப்படின்னு கத்தி போடாதீங்களா, எரியும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகி இருக்கிறது. இந்த படம் வந்து 2040 வெளிவரக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. அது ஏன் 2040ங்கிற கேள்விதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா 2040 அந்த டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் சார் கிமிக்ஸை வச்சு எதையாவது மேட்ச் பண்ண முடியும். இந்த கதையை இன்னைக்கே எடுக்கலாம் தான், அதுக்கு ரைட்டிங்கில் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அது 2040னா நான் ஏஐயில் எதையாவது கருமத்தை கிரிக்கி எங்கள் பின்னாடி வச்சு, அங்கே பாருங்க இந்த பிரிட்ஜு எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கா, இங்கே பாருங்க இந்த மாலு வேற மாதிரி ஆயிடுச்சு, அங்கே பாருங்க ஆண்டவர் 180, இங்கே பாருங்க தலைவர் 190, இது பாருங்க அது பாருங்க அப்படின்னு சொல்லி என்னால் ஏமாற்ற முடியும். தம்பி ஏஐ வச்சு ஏமாத்தலாம்னு நினைக்காம கொஞ்சமாவது எழுதி படம் எடுங்கப்பா. ஏன்னா 2040 நிறைய ரிவ்யூஸில் அதை சொல்கிறாங்க. இந்த படம் எதுக்கு, கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, 2040 நடக்கிறதுக்கு ஏதாவது சாலிட் ரீசன் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இந்த படத்தை இப்போ 2026
எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் இமேஜின் பண்ணி எடுத்தாலும் அந்த கதை அப்படி தான் இருக்க போகுது. 2040 போது கொஞ்சம் அவங்க இவர் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் கிமிக்ஸ் வேலை காட்டுறது. எங்களுக்கு என்னென்னா இந்த ட்ரெய்லர் அது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களா, திடுதுப்புன்னு அவர் சென்னையிலே நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன்லாம் வந்துச்சுன்னா அது மலேசியாவில் ஷூட் பண்ணது. அவங்க சென்னைன்னு காட்டுற அந்த இடம் எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போய் அலுப்பு தட்டின இடம் வேறையா. என்னதான் இது சென்னைன்னு சொன்னாலும் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது தனியாக தெரியுது. என்னங்க அவர் வீட்டில் இருந்து இறங்கி டக்குன்னு மலேசியாவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து அது நுங்கம்பாக்கம் அப்படி இப்படிலாம் போடுறாங்க, தமிழ் டாக்ஸிங்கிற மாதிரி டாக்ஸியெல்லாம் ஓடுது. அந்த ஷூட்டிங்கை வேறு பார்த்து தொலைச்சிட்டேன் நான் நேராக. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ அப்படியே உடையுது. அந்த ஃப்ளோவில் அதை வந்து பார்க்க முடியல. அந்த ஃப்ளோ வந்து பிரேக்கிங். அவர் அங்கேருந்து வெளியே வர்றாரு, வீட்டிலேருந்து வெளியே வர்றாரு, திடீர்னு பார்த்தா புக்கிட் மீன் தான் கோலாலம்பூரில் நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி மிஸ்டி சொல்லுது, என்ன நுங்க பார்க்கணும்னு பேர் போட்டுருக்காங்க, நுங்க பார்க்க தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மலேசியாவிலே அந்த இடத்த நல்லா பார்த்தவங்களுக்கு பழகினவங்களுக்கு ஒட்ட மாட்டேங்குது. அது படம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை நமக்கு கன்வின்சிங்கா நமக்கு பாக்குறப்ப ஆமாடா 2040 அப்படின்னு நம்ம நம்பணும்ல. அது மாதிரி இல்லாம வெறும் பொம்மைகளை காமிச்சு நம்ம ஏமாத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா இதேதான் அவங்களும் பண்ண நினைக்கிறாங்க. இதுதான் விக்னேஷ் சிவன் பண்ண நினைப்பது. என்னன்னா இதெல்லாம் சொல்றதுனால இவங்க ஏஐக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட நேரலாம். அப்படி கிடையாது. ஏஐ வந்து ஆக்கப்பூர்வமா பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ட்விட்டர்ல கிராக்கை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. அது ரொம்ப தவறான விஷயம். கிராக்கை பயன்படுத்துற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. நான் அதை சொல்ல வரல. ஏஐ மூலமா இப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை என்ன இலகுவாக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து சாதி பாக்குறது, பெண்களை அடிமைப்படுத்துற, பக்கத்து நாட்டோட வளங்களை போய் சுரண்டிட்டு வருது, இதெல்லாம் ஏஐ பண்ணுது அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம். சொல்றேன், நான் அப்படி சொல்லல. ஏஐ மூலமா இப்ப மனிதர்கள் வந்து நாள் கணக்குல செய்யற கணக்குகளை வந்து டக்குன்னு செய்ய முடியுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. இப்போ விக்னேஷ் சிவன் சொல்லுவார், அப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனா நான் சரியா தானே பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி பண்ற சில விஷயங்களை ஏஐ இலகுவாக்குதுன்னா அதை யூஸ் பண்ணலாம்ங்கிறீங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு கதை எழுதிக்கிட்டு ஏஐ வச்சு தானே இலகுவா பண்ணியிருக்கேன். அப்போ அதில் மட்டும் யோசிச்சு எழுதுங்க, கஷ்டப்பட்டு எழுதுங்கன்றீங்க. ஆனால் ஏஐ எதிரானவங்க இல்லைன்றீங்க. குழப்பாதீங்க சாருங்கிறார் அவர். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது சீமான் அண்ணன். அவர் முக்கியமாக அவருக்காக தான் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தது, ப்ளஸ் சீமான் அண்ணனுக்காக தான் பார்த்தது. இதில் என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ. டூடு டிராகன் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஹீரோவாக தெரிவார். இந்த படத்தில் குறுக்கால போய் எஸ்ஜே சூர்யாவை நிப்பாட்டின உடனே அவர் தின்னுட்டு போயிட்டார் எல்லாத்தையும். மீம்ஸில் கூட பிரதீப் ரங்கநாதன் பண்ணின ஏதாவது ஒரு விஷயங்கள் மீமாக வருதான்னு கேட்டால் இல்லை. எஸ்ஜே சூர்யாவோட டான்ஸு, எஸ்ஜே சூர்யாவும் சீமானண்ணனும் பேசிக்கிட்டு அந்த டயலாக்ஸ் இருந்துச்சா அதுதான் மீம் ஆகிட்டு இருக்கே தவிர. நீங்களும் அந்த ட்ரெய்லரை பார்த்து சொன்னீங்க தானே, அவர் இருக்கிற எஸ்ஜே சூர்யாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆள் ஈஸியாக வாரி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார், ரொம்ப கஷ்டம். பட் பிரதீப் ஹோல்டு பண்ணினாரு தான். ஆனால் கடைசியில் பாருங்களேன், ஆடியன்ஸ் ஏதாவது பிக் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஏஐ மூலமா இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு டிஏஜிங்க ஏஐ பண்ணுது, அப்புறம் சிஜியில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஏஐ கொஞ்சம் உதவியாக இருக்குது. பணம் பற்றாக்குறை இருக்குது, என்னால் அதை பண்ண முடியல, அதை நான் இது மூலமாக பண்ண ட்ரை பண்ணுறேன். பணப்பற்றாக்குறையோ இல்லை அதுக்கான ஆர்டிஸ்டுடைய நேரம் வந்து ஹெவியாக அதில் செலவாகுது. அது வந்து ஏஐ வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்து அந்த வேலையை எளிமையாக செய்ய வைக்கிது, அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படின்னா அப்போ எனக்கு அது ஓகே தானே அப்படின்னு இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வெள்ளைக்காரங்க பேசணும் அப்படின்னா கருமம், அது வந்து லிப்சிங்கும் இல்லை. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. சரி, இப்போ கதை அந்த எஸ்ஜே சூர்யா வந்து இப்போ பெரிய அந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்களாம் வந்து அவங்களோட கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரே ஸ்க்ரீனில், அவங்களாம் வேறு வேறு கண்ட்ரியில் வேறு வேறு வேலையில் இருப்பாங்க. ஒரே ஸ்க்ரீனில் 4 பேரோடையும் அவர் மீட்டிங் போட்டு பேசுவார்ல. அப்படி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அமெரிக்காவில் காரில் போயிட்டுருக்காங்க, இன்னொருத்தர் சைனாவில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு 4 ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி 4 பேர் காட்டுறாங்களா. இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, 4 பேருமே ஏஐ, 4 பேருமே ஏஐ. அது அப்படியே தெரியுது. வந்து 2040 நடக்குது இல்லை, 2040 என்னென்னலாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பில்டிங்லாம் உயரமாக இருக்கு, குடைகள் வந்து டிரான்ஸ்பரண்டாக டெம்பரேச்சர் காட்டுது, கண்ணாடிகள் வந்து இங்கிருந்து இப்படி வந்து கண்ணாடிகள் போடப்படும், அது ஒரு கண்ணாடி எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அதில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. பூவிக்கிற அம்மா வந்து
2040 ஹீரோயின் வந்து ஹோலோகிராஃபிக் சாரின்னு ஒன்று போட்டு அவங்க வருவாங்க. ஹோலோகிராஃபிக்கா அதுவே ஒரு ஷாக்காக தான் இருந்தது. சரி சாரி தானேன்னு பார்த்தா மிஸ்டி கேட்குது, சாரி எங்க மேலே மட்டும் சாரி, கீழே வந்து ஸ்கர்ட்டு. பூ வித்துட்டு தான் இருக்காங்க. பஜ்ஜி போடுறத கூட ஒரு வெண்டிங் மிஷின் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தா நான் ஓகே கொஞ்சம் எஃபர்ட் இருக்கு. பஜ்ஜி போடுற மக்கள் அப்பவும் பஜ்ஜி போட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன அதை ட்ரோனில் வந்து போய் அப்படி டெலிவரி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஜல்லி அடிக்கிறது. இப்போ இதே படம் 2026 நடக்கிற மாதிரி எடுக்கலாமா எடுக்கலாம்? அது யார் மாக்காம போடணுங்கிறத பொறுத்து தான் நான் அந்த பதில் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கானாப்பா, ஹீரோ டேட் இருக்கா, அப்பா பார்ப்போமே, பண்ணி பார்ப்போம், போட்டு பார்ப்போம், சிக்கரானான்னு பார்ப்போம், என்ன சொல்கிறேன் அப்படிதான் அதை பதில் சொல்ல முடியும். அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதை வந்து கட் அண்ட் ரைட்டாலாம் பேச முடியாது. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து. எனக்கு என்னன்னா இப்போ இதே நம்ம ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கராக இருக்கும், நம்ம வந்து க்ரௌட் ஃபண்டிங் வச்சு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், இதில் வேலை செய்யக்கூடிய எல்லாரும் இதில் ஏதோ ஒரு பங்காற்றி இருக்காங்க, இன்வால்வ்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ நான் பதில் வேறையாக சொல்லுவேன். அது எப்போ எடுக்கணும், அது ஏன் எடுக்கணும், அதை ஜஸ்டிஃபை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அப்படி பண்ண ஒரு படம் மஸ்திஷ்க மரணம், மலையாள படம். ஆமாம், சில வருடங்களுக்கு முன்பு நானே சொல்லிட்டு இருந்தேன் மலையாளத்தான் அதை புடிச்சு தொங்காதீங்களா அப்படின்னு. பட் எனக்கு வேற வழி தெரியலாட்டா அந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல அவ்வளோ நேர்மையா எஃபர்ட் போட்டு எழுதி அதை எடுக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பட்ஜெட்குள்ள இவ்வளோ லேயர்டா இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இந்த ஒரு படத்தை எடுத்துருக்கானா எனக்கு ஆச்சரியமா. எனக்கு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தோட கோர் ஐடியாவே வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தானே. அப்படிப்பட்ட படத்திலே எமோஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ படத்தோட கோர் அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், படத்தோட கோர் ஐடியா வந்து எல்லாரும் செல்ஃபோனை தூக்கி போட்டு நிஜ வாழ்க்கையை பாருங்க, இங்கேயும் மனிதர்கள் சுற்றி முற்றி இருக்காங்க, ஷார்ட்ஸில் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிற இந்த படத்தில் மக்கள் எல்லாரும் பிஸியாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் சிக்னல் ஆப்பில் நான் ஒன்று சொல்லட்டா, ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க, ஃபோனுக்குள்ளே மூழ்காதீங்க, ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு ஓட்டைங்க அப்படிங்கிற மாதிரி பசுமை உலகத்தில் ஒரு ஃபோனை விரும்பாத மாதிரி படம் எடுத்துவிட்டு ஆடியோ ஃபங்க்ஷனில் விக்னேஷ் சிவன் எந்த டேரக்டரும் பண்ணாதது. மற்ற டேரக்டர்லாம் வருவாங்க, மைக்கை வச்சு பேசுவாங்க, இவர் ஒரு கையில் மைக்கும் இன்னொரு கையில் ஐஃபோனை வச்சுக்கிட்டும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அது கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இவர் ஐஃபோன் வச்சுருக்கிறத நம்மக்கிட்ட காட்டுற மாதிரியே இருக்கே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்கு அதுன்னு தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஃபோனை பற்றி இதான் படம் எடுத்துகிட்டு ஆடியோ லான்ச்சுக்கு அந்த ஃபோனை வச்சுட்டு அது வரலாம்ல, ஏதாவது பார்த்து பேர்களை வாசிக்கணும்னா துண்டு சீட்டு எழுதிட்டு வரலாம்ல, என்ன எல்லாம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. புதுசாக எதாவது பண்ணணும்னு சிக்னல், வீசாட்டு, ஹைக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தியேட்டரில் நிலவக்கூடிய இந்த அசாதாரண சூழல் காரணமாக ரொம்ப நாளாக நம் பார்வையிலிருந்து அகப்படாமல் இருந்த தேன் சிட்டு அது வந்து தியேட்டருக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தான் ரோஸ் பண்ணுறீங்களா இல்லை? அப்புறம் ஒரு படத்தோட நீளம் இருக்குல்ல, அதை வந்து எப்பவுமே அந்த டைம் பண்ணுறதே கிடையாது. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க ரன் டைம் என்ன 2:30 கிடையாது. அது உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் தான் முடிவு செய்யும். அதை சில சமயங்களில் நீங்கள் ஒரு 2-3 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வெளியே வந்த ஒரு ஃபீலிங்கும் அது கொடுக்கலாம். நீங்கள் எப்படி உங்கள் கையில் தான் இருக்குது. உள்ள ஃபேட்டாக போயிட்டு ஃபிட்டாக வந்தவன்லாம் இருக்கான். அதாவது இப்போ என்னுடைய மனநிலை உங்களுக்கு புரியுதா? படத்துலேருந்து வெளியே போய் நான் பேசுனா ரொம்ப ஜாலியாக பேசிட்டேன், படத்துக்குள்ள வந்துட்டா ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு. ஆனால் எனக்கு விக்னேஷ் வந்து ஒரு விதத்தில் ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பாவா அவரை யாருக்கு தான் சார் பிடிக்காது? அப்படி இல்லை, டேரக்டரை பிடிச்சிருக்கா? ஐயோ சொல்லுங்க, ஏன் நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன், சொல்லுங்க. என்னன்னா கதையில வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எல்லாரும் தயங்குவாங்கல்ல, ரொம்ப யோசிப்பாங்க. இதை எப்படியா படமா எடுத்த கருமம், இதை பார்க்கல யாருமே, எடிட்ல பார்த்துருப்பீங்களே, ஏன் ரிலீஸ்க்கு வந்தது? அப்படி இல்லைப்பா, அந்த கதையை வந்து படமா யோசிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். இப்போ காத்து வாக்கில் 2 காதல் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பையனை வந்து 2 பொண்ணும் காதலிக்கிறதுங்கிறது மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. இந்த சின்ன துண்டு சீக்கிரத்தை படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒன்லைன்ஸை வச்சு மட்டும்தான் எடுப்பார். படம் அதுவா அதை பண்ணிக்கும். நேற்று இந்த தமிழ் ஆதவன் அப்படிங்கிற பையனோட ரேப் பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சான், அதில் வரும் நீ செய்யணும்னு முடிவெடுத்துட்டா மட்டும் போதும், மூளை மற்ற வேலையை பார்த்துக்கும் அப்படின்னு அந்த ஒரு சீட்டை மட்டும் ப்ரொடியூசர்கிட்ட காட்டி திருக்குறள் மாதிரி அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அதுவே நடக்கிறது. ஒரு படம் தன்னை படம் பண்ணி நதிக்கு இப்படிதான் ஓடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? நான் முத்துக்குமார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லா பாதைகளும் ஏதோ ஒரு ஊரில் தான் போய் முடிகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கேமரா வைங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு பண்ணக்கூடாது. யார் சொன்னா? அதை உடைக்கிறது தான் இவருடைய வேலையை. பிரதீப் கிட்டு மட்டும் தான் கொடுக்கணுமா? நான் வரேன் எல்லாத்துக்குமே. விக்னேஷ் சிவன் இஸ் நத்திங் பட் சக்தி சௌந்தரராஜன், பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். புதுசாக உன்னை கையில் எடுத்துக்கணும், அதை கசகசன்னு ஆக்கி திரையில காட்டிட்டா ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. படத்தில் வந்து பிரதீப்போட ஆக்டிங் வந்து சொல்லியே ஆகும். நிச்சயமா பிரதீப்போட ஆக்டிங். படத்தில் நடிச்ச நடிகர்கள் இருக்காங்கல்ல, பிரதீப் ஆகட்டும், இல்லை சீமான் ஆகட்டும்,
நடிகர் அவரு நடிச்சிருக்காங்கன்னா நடிகர் தானே. இந்த படத்துல ஒரு விஷயம், ஒரு பெக்கியூலரான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க இந்த கதை மாந்தர்களா. கரெக்ட். சீமான் பார்த்தோன்னா அவர் ரியல் லைஃப்ல எப்படி பசுமைகளை பத்தி பேசுவாரோ அதே மாதிரி இதுல ஒரு பசுமை விரும்பியா இருப்பாரு. அப்புறம் ஒரு சீன்ல வந்து ஒரு ஆம ஓட்ட கவுத்தி போட்டு இப்படி இப்படின்னு வருவாரு. அதெல்லாம் பண்ணல. ஆனா ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு, அதுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம். அது எனக்கு சின்ன ஒரு மிஸ்ஸிங்கா இருந்தது. அதா இது ஒன்று பண்ணிருக்கலாமே அப்படின்னு. இந்த படத்துல தீபிகா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்ல இந்த 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, சாதாரணமா பேசுவாங்களா அவதூறா பேசுவாங்க, அவங்க இதுலயும் அதே மாதிரியே பேசுறாங்க. ஸோ இப்படி ரியல் லைஃப்ல இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் படத்துலையும் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதா சொல்ல வரேன். முக்கியமா பிரதீப் வந்து சச் அ நேச்சுரல் ஆக்டர், நடிக்கவே இல்லை. அதுவும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் வரப்ப பின்றாரு. அந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஷார்ட் வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் நல்லா ஜாலியாக இருப்பார் போல. இல்லை, அவர் நடிப்பு ஒரு சில இடத்துல நல்லா தான் இருக்குது. அந்த அழுறது அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று வரும். அவர் தான் அந்த இல்லை லைக்கோட வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீமான் போய் அவரை கேட்பார். அதுக்கு அவர் வந்து இப்போ சாப்பிடணுன்னா அந்த ஆப்பு இந்த ஆப்பு இந்த ஆப்பு, இங்கேருந்து அங்கே போகணும்னா அந்த டாக்ஸி இந்த டாக்ஸி இந்த டாக்ஸி, இப்படி ஒன்று பண்ணணும்னா இது அது இது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கொஞ்சம் டைலாக் பேசுவார். அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணியிருந்தார். எனக்கு மேபி அவரோட ஸ்டைலாக கொண்டு வர்றாரோ தெரியல, எனக்கு அதை பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ஒன்று இப்படி குனிகிறதும் இப்படி வர்றதும் அப்படி போகிறதும் இப்படி வர்றதும் வந்து எனக்கு வந்து என்ன இதுக்கு முதல் 3 படத்துல எல்லாம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தார். அப்பப்போ குறுக்கால வந்து தொட்டலே பட்டு சார் இதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ஓகே சார், நடிப்புக்கு நடுவில் அதாவது பண்ணிங்க. இப்போ அது கொஞ்சம் 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 அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே ஏறி உங்கள் நடிப்புக்குள்ளே அது வருது. நான் மிஸ்டிகிட்ட சொன்னேன், அது உனக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரியலை. மிஸ்டி சொல்லுது தெரியுது எங்கே அப்படின்னு, இப்படி தலையாட்டுது அப்படி தலையாட்டுது. அது எனக்கு தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சாங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் அது விக்னேஷ் சிவன் கொடுத்த ஐடியாவாக தான் இருக்குது. அது எதுக்குன்னு தெரியலை. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவரும் அந்த அவருடைய ஒரு காமெடியில் ஒருத்தர் ட்ராவல் ஆவார். எப்போ அவரை மீட் பண்ணாலும் 2 பேரும் இப்படி நெஞ்ச தடவிக்குவாங்க. அவரை நெஞ்சா இவரும் அவரை நெஞ்சவரும். அது என்ன சார் அது அது எதுக்கு? அது வந்து இப்போ அந்த இது ஒன்று நல்லா இருந்தது. அது புதுசாக அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஜென்சிஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க. ஹாய் ஹலோவை சேர்த்து ஹாய்லோ, அது ஓகே. அது வந்து இப்போ ஹாய்லோ அப்படின்னா ஓகே ஹாய்லோ. அதை விட்டு இப்போ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம இப்படி கை கொடுக்குவோம் இல்லை எப்படின்னு தோல்ல தட்டுவோம். இப்போ எல்லோரும் வந்தால் எல்லோரும் நெஞ்சையுமே தடவணுமா, இன்னும் தடவணுமா? அது எதுக்கு அதை வச்சாங்கன்னு தெரியலை எனக்கு. அப்புறம் இந்த படத்துல உறங்கிடம் மாற்றி சிலையாக மாறிய சிறுவன் படத்துல வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலாகவே அவர் நடிக்கிற சீன்ஸை வந்து ரொம்ப டாப் நாட்ச்ல கொடுக்கக்கூடிய. அவர் என்ன பண்ணுங்க, ஓட விடுங்க, ஒன்றை போடுங்க, திரும்பி பார்ப்போம், இன்னொன்று முட்டியில் ஒன்று போடுங்க, அதான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட்டை வச்சுட்டு சார் இப்போ நீங்கள் நடிக்கவே போகிறதில்ல, மோசமாக நடிக்கிறீங்க பண்ணுங்க, அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அதை பார்க்க. அப்போது சுமாராக நடிக்கிறவங்களையும் நல்லா நடிக்கிறவங்களையும் நடிக்கவே விடாமல் செய்யறதும் ஒரு புது முயற்சி தான். அதை குழு வரவேற்கிறது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காமெடி வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பர்டிகுலராக வந்து தமிழ் செல்ஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த சீன் காமெடியா இல்லை, இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு சீன் இருக்கு. அவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்துனதுக்கு அப்புறம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் கேண்டி கிரஷ் ஆடிக்கிட்டு இருப்பான். மனிதர்கள் வந்து எப்படி ஃபோன் அப்சஸ்டா இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து கேண்டி கிரஷ் விளையாடி. இப்போதான் இந்த சாக்லேட் பால் ஒன்று வந்திருக்கு. அது ரெண்டையும் தேய்ச்சி விட்டுனா மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஆயிடும். அப்புறம் இன்னொன்று, அந்த சீமான் அண்ணன் வந்து இந்த படம் முழுக்க தமிழ் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி அவர் எப்படி நேச்சுரலாக பேசுவாரோ அதை அந்த படத்துலையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கைபேசி இந்த சொல்லுவார், அலைபேசின்னுவார், எல்லாம் ஃபுல்லாக தமிழில் மட்டும்தான். சன் ஐ லவ் யூ சன் அப்படி சொல்ல மாட்டார். மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படித்தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் போகும். தமிழ் செல்ஃபி தான் பொண்ணு எப்படி இறந்துட்டாங்க அப்படின் போது அவங்க இறக்குறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அப்பா இந்த ஃபோன் ஒரு நிமிஷம் என் கையில் இல்லைன்னா எனக்கு உயிரே போயிருப்பா, இந்த ஃபோன் கையில் இருந்தால் தான் நான் உயிரோடு இருப்பேன். அவர் சொல்லுவார், கைபேசியில் என்னம்மா அப்படி இருக்குது அப்படின்னா அப்படி தான் பேசுவார். இப்போ பொண்ணு அடிபட்டுருச்சு, ஆம்புலன்ஸுக்குள்ளே போயிடுவார். இப்போ அந்த தமிழை நம்ம கடைபிடிக்கணுங்கிற இது வந்து படத்தில் வராது.
பதட்டத்தில் ஏமா ஃபோன் இருந்தால் உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா, ஏமா ஃபோன் இருந்தால் உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா. சொல்லிட்டு இருக்கு. ஃபோனா அங்கேயும் நீங்கள் தமிழில் பேசணும். அதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, இங்கிலீஷில் கூட நான் பேசுவேங்கிற மாதிரி எனக்கு பட்டுது. இந்த தமிழ் செல்ஃபியோட கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஃபோன் இருந்தால் போதும் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அடிபட்டு ஆம்புலன்ஸில் படுத்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து சொல்லுவார், நான் ஃபோன் இருந்தால் உயிரோட இருப்பேன்னு சொல்லுவேம்மா. சும்மா சொல்கிறது தான் ஒரு மேடை நாகரிகத்துக்கு. அப்படியே வா, சுவாரஸ்யத்துக்காக கதை சொல்கிறதுல என்னப்பா இருக்கு நீங்கள் சொல்லாத கதையை. இந்த லூசு பொண்ணு கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, தமிழ் சினிமாவில் வளமையாக பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் தோழர். ஹாசினிக்கு அப்புறம் அதை யாருமே ஒழுங்காக டச் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். எல்லாருமே அதை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த ஆளை வந்து அந்த தசாவதாரம் மாதிரி அது திரும்ப யாராலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. இந்த படத்துலையும் கிருத்தி செட்டியோட கேரக்டரை வச்சு அதை டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் கன்றாவியா வந்திருக்கு. எப்பவுமே வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு தத்தியா இந்த படம். ஹாசினி ஒருத்தி மட்டும்தான், வேற யாராலையும் அவளோட அந்த லூசு தன்மையை தொட்டு பார்க்க முடியாது. என்ன பிரைஸ் பண்றீங்களா? ஒரு கிரேசினஸ் இருக்குல்ல, அது அவங்களா பில்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டரா இருக்கும். அவங்களுக்கு வந்து மெச்சூர்ட் இல்லாமலாம் கிடையாது, மெச்சூர்டா தான் இருப்பாங்க. ஒரு முடிவெடுக்க தெரியும், அந்த சென்ஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே கூட அந்த நிலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டரை யாராலையுமே டச் பண்ண முடியல. இதுல அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா நிஜமாவே அந்த உடை வந்து அவங்களா மாறி இருக்கு. பல கிரேசியா தான் முடிவெடுக்கிறாங்க, கிரேசியாவே வாழ்றாங்க. என் கல்லறையில் எழுதுங்கள் கிரேசினஸ் இங்கே உறங்குகிறது என்று. பாடல்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, தீமா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டாகட்டும், இல்ல வந்து பழம்பெரும் பாடலான ஏக்கோ. ஆமா, ரெட்ரோ சாங்ல இந்த பயன்படுத்தியிருக்காங்க. 3 2 1 நீங்களும் எங்க கூட பாடுங்க அப்படின்னு தியேட்டர்ல ஒரு கனத்த மௌனம் தனியா பாடி இருந்தார். இந்த புத்தம் புது காலை பாட்டை மேகாங்கிற படத்துல பயன்படுத்தும் போது ராஜா மேல எனக்கு ஒரு கோபம் வந்தது. சார் ஏன் இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே கோவம் எனக்கு அனிசார் மேலேயும் வருது. இந்த மாதிரி விண்டேஜ் பாட்டெல்லாம் கொடுக்காதீங்க சார். என்னன்னா ஏக்கோ பாட்டை வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணதுக்கே வந்து நம்ம ஒரு ரெட்ரோ ஃபீல்ல பேசிட்டு இருக்கோம்ல, இன்னும் போக போக இந்த டைம் லைன் சுருங்கிட்டே வருமோன்னு தோணும். சுருங்கிடுச்சு, ஆல்ரெடி சின்னதாயிடுச்சு. இப்போவே என்ன சொல்றாங்க, சாய் அப்படிங்கிற முன்னாடிலாம் நல்ல பாட்டா போட்டுக்கிட்டு முன்னாடியா There used to be a time when சாய் அப்படிம்பாங்க. என்னப்பா சொல்றீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த டைம். இந்த படத்துல தீமா பாட்டு இருக்குல்ல, அதுவே நான் வந்து ரொம்ப கியூட்டா பாக்குறேன். ஏன்னா அது வந்து நயனுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ற மாதிரியே எழுதியிருப்பாரு. அதுல வர்ற வரி எல்லாம் பார்த்தோன்னா சுருள் முடியுடன் 2 மகன்களை இறை வழங்கிட அப்படிங்கிற மாதிரி வரும். இவருக்கு சுருள் முடி, அவரோட பசங்களுக்கும் சுருள் முடி இருக்கும். அது கியூட்டா இருந்துச்சு. லவ் பண்றதுன்னா மலைநாடு மலை பக்கம் போய் லவ் பண்ணுங்கடா, எதுக்குடா படம் எடுத்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றீங்க? அது விக்னேஸ்வரன் எங்கேயோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவரோட படங்கள்ல அவர் எழுதுகிற பாட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நயன்தாராக்கு தான் அனுப்புவாராம். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அது டைரக்டருக்கே போகுமா. அப்போ நான் யோசிக்கிறேன், யாரோ காசு கொடுத்து யாரோ ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்கல்ல, சார் இந்த சிச்சுவேஷனுக்கு லிரிக்ஸ் போடுங்கன்னா நீ என்ன சிச்சுவேஷனை வேணாலும் சொல்லு, அந்த சிச்சுவேஷனில் நான் தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின், சரியா? இவர் இஷ்டத்துக்கு இவர் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பாட்டு எழுதுவார் போல இருக்கு. இப்போ அவங்க தான் காசு போட்டு படம் எடுக்கணும். அதான் அப்போ நான் யோசிப்பேன், ஏங்க ஒரு டைரக்டர் ஒரு சிச்சுவேஷன் சொன்னார்னா அதுக்குள்ளே வரமாட்டீங்களா? ஆமாம், எதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணனா? சப்போஸ் அவங்க அப்ரூவ் பண்ணி வந்த பாட்டை டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா இதே லிரிக்ஸை ஞாபகம் வச்சு வேற ஒன்றா தெளிச்சவன் கிடைக்கும் போது திரிச்சு விட்டுருது. மொத்தத்தில் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஐயின் நரகல். ஏஐ பண்ணா அது எப்படி நரகல்? ஏஐக்கள் தானே அது. எளிமையா சொன்னா ஏஐபி. நன்றி, வணக்கம். ஐயா, படத்தில் வர்ற ஏதாவது ஒரு சீனை பற்றியோ படத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றியோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பேசுவீங்க. பார்த்தா இவங்க ரோஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே அவுட்டர் லேயரை ஃபுல்லாக பிச்சு கொதறி விக்னேஷ் சிவன், சக்தி சௌந்தரராஜன், பழைய டைரக்டர் எல்லாம் நோண்டி ஒரு விதமான ஒரு ரோஸ்ட்டு. அவங்களுக்கே என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதான் எனக்கெல்லாம் ரோஸ்ட்டுன்னா நான் அந்த சீனை லேயராக வெட்டுவேன். எனக்கு அப்படி சொல்லி பழக்கம். இப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கேன், இவங்க எப்போ அந்த சீனுக்குள்ளே போய் அதை ஓட்டுவாங்கன்னு பார்த்தா இருப்பா இப்போ உள்ள இது எங்களுக்கு இஷ்டமே இல்லை, இதில் உள்ளே போய் லேயராக வேறு அறுக்கணுமே. நீ வேற பாப்பா அந்த பக்கம் லேயராக வச்சு அறுக்கணும்னா அவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே. பட் அனிருத் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்காரு. ஒரு ரோபோக்கு வேற குரல் கொடுத்துருக்காரு. எஸ்ஜே சூர்யா அப்படி இப்படின்னு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. தெரியல,
விக்னேஷ் சிவன் வந்து எந்த காலகட்டத்து டைரக்டர்னு அவருக்கே தெரியல. 90s கிட்டுக்கு படம் எடுத்தால் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பூமர்களுக்கு படம் எடுத்தால் இவர் யாருன்னு கேட்குறாங்க. சரி நம்ம ஜென்சிக்கு படம் பண்ணுவோன்னா அவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னா இவர் இனி யாருக்கு தான் படம் பண்ணுவார், எப்படி படம் பண்ணுவாருன்னு தெரியவில்லை. ஏதோ ட்ரை பண்ணி வாராரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்னா இதுதான், அவர் இதைத்தான் சொல்ல வர்றாருங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்ல, எவனுக்குமே செட் ஆக மாட்டேங்குதுன்னா டவுட்டாக இருக்குது எனக்கு. நான் எல்ஐகே படம் வந்து அந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அதோட ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராமிசிங்காக இருக்குது, நல்லா இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் படமாக போய் உள்ளே பார்க்கும்போது எனக்குமே அது கொஞ்சம் ஒட்டலை. எங்கே சொன்னால் நம்மளை அடிப்பாங்களோ, ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபேன்ஸு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட 4வது 100 கோடின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, எங்கே சொன்னால் நம்மளை கடிக்க வருவாங்களோன்னு பயத்தில் பேசாமல் இருந்தேன். பார்த்தா இந்த எல்லாரும் வந்துட்டாங்களா, அப்போ நம்மளும் கக்கிடுவோம் அப்படின்னு கக்கியாச்சு. எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.